கண்டிப்பா நாங்க மக்கள் ஏத்தணும். இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இதுல என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியல. முஸ்லிம்ஸ்க்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அவங்க சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஏத்தக்கூடாதுன்னு. அவங்க வாடு இருக்காங்க, நாங்க வாடு இருக்கோம். கட்சி வளர்க்குறாங்க, கட்சிக்காக இவங்க இங்க மத கலவரத்தை அவங்கதான் உண்டு பண்ண ஏற்பாடு பண்றாங்க. அதான் அவங்க குறிக்கோள். நாங்க கண்டிப்பா மலை மேல் விளக்கு எங்களுக்கு ஏத்தணும். அது காரணம் என்ன? அதுக்கு அவங்க சொல்லணும்ல, பதில் சொல்லணும்ல. எங்களுக்கு இதான் காரணம் சொல்லுங்க. அவங்கள மத பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவங்க சொல்லுங்க. அப்படி எதுக்குமே இங்க வழி இல்ல. எல்லாருமே நாங்க ஒற்றுமையா தானே இருக்கோம். இது வரைக்கும் அவங்க யாருமே பிரச்சனை பண்ணவே இல்லையே. நாங்களும் அவங்களோட பிரச்சனை பண்ணல, அவங்களும் எங்களோட பிரச்சனை பண்ணல. நாங்க வாட்டுக்கு இருக்கோம். தமிழ்நாடு அரசு எதுக்கு மேல்முறையீடு எதுக்கு பண்ணுது? தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு எதுக்கு பண்ணுது? அதுக்கு பதில் சொல்லுங்க. மதத்தை பத்தி நாங்க பேசல. ஏன்னா எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். பயம் பண்ணல. எப்படி வருவீங்க? ஓட்டு கேட்டு எந்த கட்சிக்காரங்களும் திருப்பணத்துக்குள்ள வரக்கூடாது. வஞ்சிக்க காரணம் என்ன? இந்துக்கள் மதத்தை பத்தி நாங்க பேசல. எல்லாருமே நாங்க ஒற்றுமையா இருக்கோம். அங்க போய் தீப விளக்கு போடுவாசி இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னமும் எங்களுக்கு தீப ஏற்ற நாங்க இன்னும் நிறைய என்னென்ன வழி உண்டோ எல்லாமே நாங்க பார்ப்போம். எங்க வீட்டுக்கு அட்வொகேட் தான் இருக்க முடியுமா? இது இவ்வளவு பிரச்சனை ஆகவே இல்லை. இவங்க நியாயமான முறையில விளக்கு போட விட்டுருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையாவே ஆயிருக்காது. இவங்கதான் பிரச்சனையை பெருசாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுமே தமிழ்நாடு அரசு தான். அது காரணம், முழு காரணம் அவங்கதான். சுத்த வேஸ்ட். எதுக்கு கோயிலுக்கு சிறப்பு கட்டணம் எதுக்கு கொண்டு வராங்க? மக்கள் எல்லாருமே ஒண்ணுதானே. நாங்க இந்த ஊருக்காரவங்க தான். சன்னதியில போக முடியாது. கேட் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. பேரிகேட் போட்டு இங்கிட்ட அடைச்சிருக்காங்க, இங்கிட்ட அடைச்சிருக்காங்க. எங்க பாப்பால மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட நாங்க ஒண்ணு மலையை சுத்தி போகணும், இல்லைன்னா இந்த 4 பேர் சுத்தி போகணும். கார்ல வந்தா மட்டும் ஏன் கோயில் வாசல் நிப்பாட்டி இறக்குறீங்க? அப்ப பொதுமக்களுக்கு பிரச்சனை வராதா? பொதுமக்களே அப்படி விடுங்கன்ற. 2 வீலர் போக முடியல, நடந்து போக முடியல. அதுக்கு உண்டான வழியை பண்ண சொல்லுங்க. தண்ணி பிரச்சனை இருக்கீங்க, தண்ணி பிரச்சனை இருக்கு. 4 நாளைக்கு ஒருக்காந்து தண்ணி விடுறீங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. இந்த பிரச்சனையை ஏன் கையில எடுக்கிறீங்க? இது பிரச்சனையே இல்லையே.